கிளர்ச்சி இல்லாமல் ஒரு புரட்சி, இயக்கம் இல்லாமல் ஒரு சீர்திருத்தம், மாற்றி எழுதப்பட்ட உலக வரலாறு. வெள்ளிக்கிழமை பிற்பகல் 3 மணி. சிலுவையில் ஒரு சிதைக்கப்பட்ட உடல். உலகுக்கு எதையோ உரக்கச் சொல்லும் ஒரு குரல். வெறும் 33 வயதான ஒரு இளைஞன் பொது வாழ்க்கைக்கு வந்து ஒரு சில மாதங்களிலேயே சில அற்புதங்களும் சில அதிசயங்களும், அதனால் பின்னால் சில பாவிகளும் பல ஏழைகளும், அதிலும் 12 தானாக தேடிச் சென்று சேர்த்து கொண்ட நண்பர்கள். அதில் ஒருவருக்கு பொருத்தமானது ஒரு அழகான ஆங்கில வார்த்தை, ஃப்ரெனிமி. வெளியில் நண்பர், உள்ளுக்குள் வஞ்சமும் குரோதமும் விரோத மனப்பான்மையும் கொண்ட, கீழே தள்ளி மிதிப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் உபயோகப்படுத்தக்கூட தயங்காத தன்னல மனப்பாங்கு கொண்ட ஒரு மனிதர். செங்கோல் இல்லாத அரசாட்சி. அரசன் அரியணையில் வீற்றிருக்கவில்லை, மாறாக முன்னின்று வழிகாட்டினான். செல்வச் செழிப்போடு வாழவில்லை, மாறாக நோன்பும் ஜெபமும் தவமும் மக்கள் தேவையை நிறைவேற்றுவதும் மக்கள் பசியை தீர்ப்பதுமாக காலத்தை கழித்து வந்தான். அங்குதான் வருகிறது அமைதியான முறையில் ஒரு அரசியல். பின்னால் போகும் கூட்டத்தின் அளவு எண்ணிக்கை இல்லாமல் போகிறது, வியத்தகு முறையில் கூடுகிறது. பழிகள் பல வருகிறது. அது வெறும் பழியோடு மட்டும் நிற்கப் போவதில்லை என அறிந்தும் முன் சென்று தானாக ஏற்றுக்கொண்டான். பாரம்பரியமாக கடைபிடித்து வந்த நெறிமுறைகள் தவறு என்று சுட்டிக்காட்டினான். என்ன ஆணவம்! வெறும் ஒரு இளைஞன், வாழ்க்கை அனுபவமில்லை, பக்குவமில்லை. ஆனால் இடம் பொருள் ஏவலின்றி சரமறியாக கேள்வி கணைகளை தொடுக்கிறான். மட்டுமன்றி வயது வித்தியாசம் பாராமல், கூடியிருப்பவர்களின் சுய கௌரவம் பற்றி எண்ணாமல், வாழ்வியல் நெறிகள் பலவற்றை தவறு என சுட்டி காட்டுகின்றான். மறைநூல் அறிஞர்களுக்கு சகிக்கவில்லை. எந்த வழியில் அவரை பிடிக்கலாம் என்று வாய்ப்பு தேட ஆரம்பித்தார்கள். வாய்ப்பு அவர்கள் நினைத்ததை விட பல மடங்கு, ஆனால் இறை திருவிழப்படி அவர்கள் கையில் கிடைக்கிறது. பாவம், இறை திருவளம் என்னவென்று அறியாதவர்கள் அவர்கள் தேடிப்பிடித்த வாய்ப்பு என்று பூரித்து போனார்கள். சில மணி துளிகளுக்குள் சதித்திட்டம் தீட்டி முடிக்கப்படுகிறது. இதோ மனிதன் பாவிகள் கையில். சித்திரவதையின் மூலம் ஒருவரை இறக்கச் செய்வதில் பேர் போனவர்கள் ரோமானிய வீரர்கள். போண்டியஸ் பிலாத்து அவரை சித்திரவதைக்கென கையளித்த போது அவருக்கென அங்கே தயாராக இருந்தது சில சாட்டைகள் மட்டுமல்ல, முன்னமே திட்டமிட்ட சிலுவை மரணமும். அது ரோமானியர் அல்லாத ஒருவருக்கு ரோமாபுரியில் கொடுக்கப்பட்ட அதிகபட்ச தண்டனை. கிளர்ச்சி செய்யாத ஒரு புரட்சியாளருக்கு தலைமுறை தலைமுறையாக அவர்கள் கடைபிடித்து வந்த மத வழிமுறைகளில், வாழ்க்கை நெறிமுறைகளில் சிலவற்றை தவறு என்று சுட்டிக்காட்ட வந்த ஒரு சீர்திருத்தவாதிக்கு சிலுவை மரணத்தை விட கொடிய மரணத்தை கொடுக்க அவர்கள் கங்கணம் கட்டி கொண்டிருந்தார்கள். அந்தோ பரிதாபம்! பாவம் என்ற ஒன்றை கனவிலும் நினைக்காத இயேசு அவர்கள் கையிலா ஒப்புவிக்கப்பட வேண்டும்? சிறைப்பட்ட அந்த நிமிடமே அனைத்தும் அறிந்த அவருக்கு தெரிந்திருக்காதா அவர் அனுபவிக்கப் போகும் கொடுமைகள்? இதுவரை ஒரு மனிதனும் அனுபவித்திராத, இனியும் ஒரு மனிதனும் அனுபவிக்க முடியாத பாடுகளாக இருக்கும் என்று. அனைத்தும் அறிந்த அவர், முக்காலமும் உணர்ந்த அவர், கெத்சமேன் தோட்டத்தில் ஜெபித்தபோது மீண்டும் மீண்டும் அவர் கேட்டது ஒன்றே ஒன்றுதான், தந்தையே, கூடுமானால் இந்த துன்பக்கலம் என்னை விட்டு அகலட்டும். அவ்வாறு ஜெபித்தபோது அங்கும் ஒவ்வொரு முறையும் தனது விண்ணப்பத்தினூடே தனது மனதின் நிலைப்பாட்டையும் உறுதிப்படுத்தினார். ஆயினும் என் விருப்பப்படியன்று உம் சித்தப்படியே ஆகட்டும். பூங்காவனத்தில் அவர் செய்தது ஜெபம் மட்டுமல்ல, அவர் அழுது ஜெபித்தார். அவர் வெறுமனே அழவில்லை, ஏங்கி தேம்பினார். அவருக்கு வியர்த்தது. வியர்த்தபோது அவர் சிந்தியது வியர்வையை மட்டுமல்ல, இரத்தத்தை வியர்வை துளிகளாய் சிந்தினார். நீங்கள் எப்பொழுதாவது இக்கட்டான ஒரு நிலையில் தோள் கொடுத்து நிற்கக்கூட வேண்டாம், ஆதரவுக்கரம் நீட்டவும் வேண்டாம், கூட்டத்தில் ஒருவராக நின்று சிறியதாக ஒரு குரல் கொடுக்கவாவது ஒருவர் கூட இல்லாமல், அதுவும் ஒன்றாக உண்டு உறங்கிய நண்பர்களாலும் கைவிடப்பட்டு தேவை என்று வந்தபோது ஓடிச் சென்று தேடிச் சென்று உதவி செய்த மக்களாலும் கைவிடப்பட்டு மனதளவில் ஒட்டு மொத்தமாக தனியனாய் நின்ற தருணம் உண்டா? பயம் வேண்டாம். வந்து வந்து போகும் மனித கைகளின் உதவி கிடைக்காமல் போனால்
உலக மீட்பரின் பெரிய கரம் உங்களை தேடி வருகிறது. ஏனெனில் அத்தகைய தருணம் பாவங்களிலிருந்து மக்களை மீட்க வந்த இரட்சகன் இயேசு பெருமானுக்கும் வந்தது. எந்த நிமிடம் அவர் பிடிபட்டாரோ அந்த கணமே அவரது நண்பர்களும் சீடர்களும் அவரை சுற்றியிருந்த அவரால் நலமடைந்த அனைவரும் யாரும் காணாதபடி இருளினுள்ளே தப்பியோடினர். தனியனானார் தலைமகன். அடுத்த சில மணி நேரங்களில் அவர் 6 சோதனைகளை சந்தித்தார். 3 மதம் சார்ந்தது, 3 குடியுரிமை சார்ந்தது. ஆனால் அனைத்தும் சட்டவிரோதமானது. தோல் மூடி நெய்யப்பட்ட இரும்பாலான பந்தால் அவரை மீண்டும் மீண்டும் மடித்தனர். அதன் ஒவ்வொரு இழையின் முடிவிலும் உடைந்த கண்ணாடி, நகங்கள், எலும்புகள், முறுக்கப்பட்ட உலோக துண்டுகள் வைக்கப்பட்டிருந்தது. கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். அடிக்கப்பட்ட ஒவ்வொரு அடியிலும் அவரது உடம்பிலிருந்து சதை துண்டுகள் கிழிந்து தெறித்தது. அந்த அடிகள் ஒவ்வொன்றும் அரை மரணம் என்று வரலாற்று வல்லுநர்கள் கூறுகின்றனர். அந்த அடிகள் வாங்கியது இயேசு பெருமான் என்று இன்னொரு மனிதனாக இருந்திருந்தால் இறந்திருப்பான். அவர் அனைத்தையும் தாங்கிக் கொண்டார். இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு 700 ஆண்டுகளுக்கு முன் இறைவாக்கினர் எசாயா இறைவாக்குரைத்தார். எசாயா 52:14. அவரை கண்ட பலர் திகைப்புற்றனர். அவரது தோற்றம் பெரிதும் உருக்குலைந்ததால் மனித சாயலே அவருக்கு இல்லாதிருந்தது. மானிடரின் உருவமே அவருக்கு இல்லை. இப்போது இயேசு ஏளனத்துக்குரிய ஒரு பொருளாக மாறினார். ரோமை படைவீரர்கள் அவர் முன் முழந்தாளிட்டு யூத அரசே வாழ்க என்று சொல்லி அவரது திருக்கன்னத்தில் அறைந்து அவரது முகத்தில் உமிழ்ந்து அவரை நகைப்புக்கு உள்ளாக்கினர். அவர் இப்போதும் அமைதியாகவே இருந்தார். கொல்கொதா என்னுமிடத்தில் அவரை கொண்டு போய் சிலுவையில் அவரை எறிந்து அவரது கைகளை அவரது கைமூட்டுகள் பிசகி உயிர் போகும் வலியை அனுபவிக்கும் அளவு இழுத்து வைத்தனர். சுத்தியில் வைத்து அவரது கரங்களில் அடித்த ஒவ்வொரு அடியும் ஆணியை ஒவ்வொரு அங்குலமாக உள்ளிறக்கியது. தாங்கவண்ணா கொடுமை. கடைசியாக 6 மணி நேரமாக அவர் அனுபவித்த சொல்லண்ணா வேதனைகளின் பின் வானத்தை அண்ணாந்து பார்த்து சொன்னார், எலோயி எலோயி லெமா சபக்தானி. என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர். அந்நேரம் அவர் தனது இறுதிக்கட்ட வேதனையை சகித்து கொண்டிருந்தார். எல்லாம் நிறைவேறிற்று. திருப்பாடல்கள் 22. என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர். என்னை காப்பாற்றாமலும் நான் தேம்பி சொல்வதை கேளாமலும் ஏன் வெகு தொலையில் இருக்கின்றீர். என் கடவுளே, நான் பகலில் மன்றாடுகின்றேன், நீர் பதில் அளிப்பதில்லை. இரவிலும் மன்றாடுகின்றேன், எனக்கு அமைதி கிடைப்பதில்லை. நீரோ தூயவராய் விளங்குகின்றீர். இஸ்ரேலின் புகழ்ச்சிக்கு உரியவராய் வீற்றிருக்கின்றீர். எங்கள் மூதாதையர் உம்மில் நம்பிக்கை வைத்தனர். அவர்கள் நம்பியதால் நீர் அவர்களை விடுவித்தீர். உம்மை அவர்கள் வேண்டினார்கள், விடுவிக்கப்பட்டார்கள். உம்மை அவர்கள் நம்பினார்கள், ஏமாற்றம் அடையவில்லை. நானோ ஒரு புழு, மனிதனில்லை. மானிடரின் நிந்தைக்கு ஆளானேன், மக்களின் இகழ்ச்சிக்கு உள்ளானேன். என்னை பார்ப்போர் எல்லோரும் ஏளனம் செய்கின்றனர். உதட்டை பிதுக்கி தலையசைத்து ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தானே, அவர் இவனை மீட்கட்டும், தாம் அன்பு கூர்ந்த அவனை அவர் விடுவிக்கட்டும் என்கின்றனர். என்னை கருப்பையினின்று வெளிக்கொணர்ந்தவர் நீரே. என் தாயிடம் பால் குடிக்கையிலேயே என்னை பாதுகாத்தவரும் நீரே. கருப்பையிலிருந்தே உம்மை சார்ந்திருந்தேன். நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என் இறைவன் நீரே. என்னை விட்டு தொலையில் போய்விடாதேயும், ஏனெனில் ஆபத்து நெருங்கிவிட்டது. மேலும் உதவி செய்வார் யாருமில்லை. காளைகள் பல என்னை சூழ்ந்து கொண்டுள்ளன. பாசானின் கொழுத்த எருதுகள் என்னை வளைத்து கொண்டன. அவர்கள் என்னை விழுங்க தங்கள் வாயை அகலத் திறக்கின்றார்கள். இரை தேடி சீறி முழங்கும் சிங்கம் போல் பாய்கின்றார்கள். நான் கொட்டப்பட்ட நீர் போல் ஆனேன். என் எலும்புகள் எல்லாம் கழன்று போயின. என் இதயம் மெழுகுபோல் ஆயிற்று. என் உள்ளுறுப்புகளின் நடுவே உருகி போயிற்று. என் வலிமை ஓடு போல காய்ந்தது. என் நாவு மேல் அன்னத்தோடு ஒட்டி கொண்டது. என்னை சாவின் புழுதியிலே போட்டுவிட்டீர். தீமை செய்வோரின் கூட்டம் என்னை வளைத்து கொண்டது.
நாய்கள் என அவர்கள் என்னை சூழ்ந்து கொண்டார்கள். என் கைகளையும் கால்களையும் துளைத்தார்கள். என் எலும்புகளையெல்லாம் நான் எண்ணிவிடலாம். அவர்கள் என்னை முறைத்து பார்க்கின்றார்கள். என் ஆடைகளை தங்களிடையே பங்கிட்டுக் கொள்கின்றனர். என் உடையின் மேல் சீட்டு போடுகின்றனர். நீரோ ஆண்டவரே, என்னை விட்டு தொலையில் போய்விடாதேயும். என் வலிமையே, எனக்கு துணை செய்ய விரைந்து வாரும். வாளுக்கு இரையாகாதபடி என் உயிரை காத்தருளும். இந்த நாய்களின் வெறியினின்று என் ஆரியுரை காப்பாற்றும். இந்த சிங்கங்களின் வாயிலிருந்து என்னை காப்பாற்றும். காட்டெருமைகளின் கொம்புகளில் சிக்கியுள்ள என்னை காத்தருளும். ஆமென். ஜெபம். அன்பு இறைவா, ஒரு சிறு தவறு கூட செய்யாத நீர், உதவி செய்வதற்காக மட்டுமே கரங்களை நீட்டிய நீர், நன்னறிப்படுத்துவதற்காக மட்டுமே வாயை திறந்த நீர், இதுவரை பிறந்த எந்த மனிதனும் அனுபவிக்காத, இனி பிறக்கப் போகும் எந்த ஒரு மனிதனும் அனுபவிக்க முடியாத தாங்க ஒண்ணா துயரத்தை அனுபவித்தீரே. உயிரை குடிக்கும் வெறி கொண்ட அடிகளையும் செய் நன்றி மறந்த பரிகாச வார்த்தைகளையும் தந்தையின் சித்தப்படி ஏற்றுக்கொண்டீரே. உம்மை ஆராதிக்கிறோம். எலோயி எலோயி லெமா சபக்தானி. உயிர் பிரிவதற்கு சில நிமிடங்களுக்கு முன் தந்தையை பார்த்து கதறினீரே. வாழ்க்கையின் பல சிக்கல்களில், செய்வதறியாத திகைத்து நிற்கும் நேரங்களில், இறைவனின் திருக்கரம் எம்மை விட்டு அகன்றதோ என்று மனம் திகைத்து நிற்கும் சமயங்களில் எம் வாய் மனதோடு சேர்ந்து முணுமுணுக்கிறது. என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர்? இறைவா, மனித மனங்களை, மனிதர்களின் கஷ்டங்களை அனுபவித்து உணர வேண்டுமென்பதற்காக மனிதரோடு மனிதராக பிறந்து, இனி சிந்துவதற்கு உடலில் ஒரு துளி இரத்தம் கூட மீதமில்லாத நிலையில், மிஞ்சியிருந்த கடைசி துளி இரத்தத்துடன் தண்ணீரும் கலந்து வெளியேறச் செய்து, அத்தகைய கொடுமையான தருணத்திலும் பார்வையின்றி இருந்த ஒருவருக்கு பார்வை கொடுத்து எமக்காக உயிர் ஈந்தீரே. ஆனால் நாங்கள் செய்த பாவங்களின் பலனாக கிடைக்கும் சிறு தண்டனையை கூட ஏற்றுக்கொள்ள மறுக்கும் சாதாரண மனித பிறவிகளாகிய எங்களை உம் சிலுவையின் முன்னே வழிநடத்துவீராக. பாவங்களை, தவறுகளை, பிறர் மனம் நோக செய்யும் வார்த்தைகளை நாங்கள் முடிந்த அளவு குறைத்து, பாவ வாழ்க்கையை துறந்து அர்த்தமுள்ள வாழ்வு வாழ எமக்கு வரமருளும். கிறிஸ்தவம் என்பது மனிதனை நன்னறிப்படுத்தும் வாழ்க்கை முறை என்பதை மனதிற்கொண்டு உமது சிலுவையை முன்னிற்கண்டு அதன் வழி வாழ எம்மை வழிநடத்தியருளும். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.